கதிரவன் உந்தன் கருணையின் முகத்தில் விழித்திட எழுந்தனன். ஆலய மாமணி ஓசையில் உலகம் ஐயனின் அருளால் விழித்தன பாரீர். சர்வம் சக்திமயம். அன்புள்ளம் கொண்ட உலகம் பூரா கோடி சுவாமிகள் இணையதள சேவையை பார்த்து கொண்டிருக்கின்ற கோடி சுவாமிகளினுடைய பக்தர்களுக்கும், விடாமல் இந்த இணையதள சேவையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் எங்களது ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தர்களை பற்றிய அவர்களுடைய வாழும் சித்தர்கள், சமாதியாகி இருக்கின்ற சித்தர்கள், அவர்களை பற்றி எல்லாம் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு உலகம் பூரா கோடி சுவாமிகள் இணையதள சேவையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி பொள்ளாச்சி அருகிலே கந்தகிரி மலை கோளார்பட்டி அந்த இடத்திலே ஸ்ரீலஸ்ரீ சிவலிங்க சுவாமி சித்தர் அவர்களின் 10ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற இருக்கின்றது. 4ஆம் தேதி 4/8/25 5/8/25 அன்று வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. இந்த விழாவினை சிறப்பிக்க சித்தர்களின் தவப்புதல்வன் பாண்டிச்சேரி முதல்வர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த விழாவிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். குரு பூஜை விழா துவக்கம் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய ஆசியுடனும், மதிப்புமிகு வி ஆறுமுகம் ஏகேடி எம்எல்ஏ சட்டமன்ற அரசு கொறடா பாண்டிச்சேரி அவர்களும் மற்றும் திரு டாக்டர் பி துரைமுருகன் பிஇ அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் SRM காலேஜ் சென்னை அவர்களும், திரு டாக்டர் VP யுகமூர்த்தி அம்பாசிடர் அவர்கள் செக்ரட்டரி நியூ டெல்லி அவர்களும், தொழிலதிபர் திரு ஆர் விஸ்வநாதன் கணபதி கோவை அவர்களும், திரு நிரஞ்சல்குமார் அவர்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் சித்தர்களும் சாதுக்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களுடன் நான் இன்று உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கண்டிப்பாக இந்த பூஜையிலே கலந்து கொள்ளலாம். 5ஆம் தேதி மதியம் சுமார் 12 மணி அளவிலே திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளதால் ஆன்மீக அன்பர்கள், மகளிர், திருமதி அனைவரும் கலந்து கொண்டு சித்தர்களின் பேரருள் பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் கோடீஸ்வராய நமக. நன்றி.